இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள், மற்றவர்கள் கேட்க செய்யுங்கள். வளரும் செடி என்கிற எங்களுடைய பத்திரிகை வேண்டுமானாலும், இந்த செய்தி டிவிடி உங்களுக்கு தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஊழியத்தின் பாதையிலே எங்களை பயன்படுத்த நீங்கள் விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு ஆயத்தமாய் கொடுக்கிற வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். நேபுகாத் நேச்சார் ராஜா எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள், உன்னதமான தேவனுடைய தாசராகிய என்று சொல்கிறான். நீங்கள் வெளியே வாருங்கள். நன்றாய் கவனிங்கள். ராஜா மிகுந்த கோபத்தோடு தன் வார்த்தைக்கு இந்த 3 பேரும் கீழ்ப்படியவில்லையே என்கிறதுனாலே 7 மடங்கு அக்னியை அதிகமாக உஷ்ணப்படுத்தி அதற்குள்ளே கொண்டு போட்டான். எரிந்து போயிருப்பார்கள், சாம்பலாக இருப்பார்கள் என்று சொல்லி நினைத்து ராஜா வந்து எட்டி பார்க்கிறான். 4 பேர் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. ராஜா சொல்லுகிறார், 4வது ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இதை பார்த்த உடனே ராஜா அதிர்ந்து போனார், பயந்து போனார். 3 பேரை உள்ளே போட்டோம், 4 பேர் நடமாடுகிறார்கள். அதுவும் எந்த பிரச்சனை இல்லாதபடி, எந்த விதமான வேதனை இல்லாதபடி, அக்கினி மனம் கூட விசாதபடி 4 பேர் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. பார்த்த உடனே ராஜா அதிர்ந்து போனார். அவர் அழைப்பு கொடுக்கிறார். உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை நீங்கள் வெளியே வாருங்கள். நன்றாய் கவனிங்கள். 4 பேரை பார்க்கிறானே, அப்படியானால் 4 பேருக்கு அல்லவா அழைப்பு கொடுக்க வேண்டும். 3 பேரை அழைப்பு கொடுக்கிறான், ஒருவரை புறக்கணிக்கிறான். கவனிங்கள். இந்த 3 பேர் உயிரோடு இருப்பதற்கு காரணம் யார்? இந்த 4வது நபர். இந்த 3 பேர் அழிந்து போகாமல் உயிரோடு விடுதலையாய் நடமாடுவதற்கு காரணம் யார்? இந்த 4வது நபர். ஆனால் இந்த 4வது நபர் புறக்கணிக்கப்படுகிறார். இந்த 4வது நபர் ஓரம் கட்டப்படுகிறார். இன்றைக்கும் உலகத்தில் ஜனங்களுடைய நிலை இதாத்தான் இருக்கிறது. ஆசீர்வாதங்கள் வேண்டும், நன்மைகள் வேண்டும், மேன்மைகள் வேண்டும். ஆனால் ஆசீர்வதிக்கிறவர் வேண்டாம், விடுவிக்கிறவர் வேண்டாம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நினைத்து பாருங்கள். ஒரு 15 வருடத்துக்கு முன்பாக அல்லது ஒரு 30 வருடத்துக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை நிலை யோசிங்கள். உங்கள் தகப்பனுடைய காலங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளவு கஷ்டம், எந்த நிலையில இருந்தீங்க. இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கீங்க. உங்களை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறார்கள். இது எப்படி வந்தது? இது எப்படி நடந்தது? உயர்த்தினவர் அவர் அல்லவா? அந்த உயர்த்தினவருக்கு இன்றைக்கு நீங்கள் என்ன இடம் கொடுத்திருக்கிறீர்கள்? ஆசீர்வாதத்தின் நன்மையை எதிர்பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருக்கிற கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த இடம் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு சிலர் சொல்லுவதை பார்த்திருக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய மனசிலும் அப்படி எண்ணங்கள் இருக்கலாம். நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. ஒருவேளை ஒரு விதத்தில் நாம் இதை பார்க்கும்போது பிள்ளைகள் கஷ்டமில்லாமல் வளர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள். சந்தோஷமான காரியம். ஆனால் ஒன்றை யோசியுங்கள். நீங்கள் அந்த கஷ்டத்தின் மத்தியிலே, அந்த கஷ்டப்பட்டதுனால கர்த்தரை பிடித்து கொண்டீங்க. இன்னைக்கு எது இருந்தாலும் இல்லாட்டாலும் என் ஆண்டவர் எனக்கு போதும் அப்படி சொல்லக்கூடிய மன பலன் உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்க பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தேவை செய்வோம், அவங்க விரும்புனதெல்லாம் வாங்கி கொடுத்து, அதுக்கும் அதிகமாக கொடுத்து அவங்கள வளர்த்து வாரீங்க. ஆனா ஆசீர்வதிக்கிறவர் உங்க பிள்ளைகள் கொடுத்துருக்கீங்களா? ஆண்டவரை உங்க பிள்ளைகள் கண்டறிஞ்சிருக்கிறாங்களா? ஒரு நாள் கேட்பாங்க, அப்பா அம்மா எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தீங்களே, ஆண்டவரோடு நெருங்கும்படி எனக்கு நீங்க கற்றுக் கொடுக்கலையே,
பெயரளவில் என் வாழ்க்கை நீங்க மாத்திட்டீங்களேன்னு சொல்லி அன்றைக்கு உங்க பிள்ளைகள் கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆசீர்வதிக்கிறவர் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். ஆசீர்வதிக்கிறவர் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைகளை உலக பிரகாரம் உயர்த்தி இருக்கிற நீங்க கர்த்தருடைய வாழ்க்கையில பிள்ளைகளை எப்படி உயர்த்தி இருக்கீங்க? உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கும் எந்தவித வளர்ச்சியின் அனுபவம் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. 4வது நபர் புறக்கணிக்கப்படுகிறார். ஒதுக்கப்படுகிற புறக்கணிக்கப்படுகிற நபர் யார்? வேதம் சொல்வதை கவனிங்கள். யோவான் தன்னுடைய 1வது நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே எழுதும்போது, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். பிதாவானவர் தம்முடைய குமாரன் இயேசுவை இந்த உலகத்திற்கு இரட்சகராக அனுப்பினார். அப்படியானால் 4வது நபர் புறக்கணிக்கப்படுகிறார் என்றால் இரட்சகர் புறக்கணிக்கப்படுகிறார். இரட்சகர் புறக்கணிக்கப்படுகிறார் என்றால் ரட்சிப்பு புறக்கணிக்கப்படுகிறது. ரட்சிப்பு இல்லை என்றால் நீ எப்படி ஒரு தேவனுடைய மனுஷனாக முடியும்? ரட்சிப்பு இல்லை என்றால் நீங்கள் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நிரந்தரமான ஒரு அங்கமாக மாற முடியும்? இரட்சகர் புறக்கணிக்கப்படுகிறார். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1ஆம் நிருபம் 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 19:10 இழந்து போனதை தேட வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4வது நபர் புறக்கணிக்கப்படுகிறார் என்றால் இரட்சகர் புறக்கணிக்கப்படுகிறார். இரட்சகர் இல்லை என்றால் வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை. அந்த ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் உனக்கு பரலோகம் இல்லை என்பதை மறந்து போகாதீர்கள். ஆண்டவர் தம்முடைய ரத்தம் சிந்தி மீட்பை சம்பாதித்திருக்கிறார். அந்த ரத்தம் சிந்தின மீட்பை இரட்சகர் மூலமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். வேற வழி கிடையாது, வேற ஒரு மார்க்கம் கிடையாது. அந்த இரட்சகர் இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இரட்சகராக இயேசுவை, அவர் மூலம் உண்டாகிற ரட்சிப்பை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். ஒருவேளை அந்த நிலையில் இருப்பீர்களானால் அந்த இரட்சகருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுங்கள். அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளா இருப்பீர்கள். இரண்டாவதாக பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே எழுதும்போது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். இயேசு உங்களை விசாரிக்கிற ஒருவர் இல்லை என்றால் உங்கள் காரியம் எப்படி விசாரிக்கப்படும்? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்கள் உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. என்னை யாரும் விசாரிப்பதில்லை, குடும்பத்தில் யாரும் என்னை பொருட்படுத்துவதில்லை, வேலை ஸ்தலத்திலேயே யாரும் என்னை கவனிப்பதில்லை, எல்லாரும் என்னை ஒதுக்குகிறார்கள், எல்லாரும் என்னை ஓரங்கட்டுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒன்றை யோசியுங்கள், விசாரிக்கிறவராக இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரா? அவர் உங்களை விசாரிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். என் மகன் என்னிடத்தில் வரட்டும், என் மகள் என்னிடத்தில் வரட்டும், அவன் காரியத்தை நான் விசாரிக்க ஆயத்தமா இருக்கிறேன். தகப்பனை விட்டு தூரமான இளையகுமாரன் எப்பொழுது என் மகன் இடத்துல வருவான் என்று சொல்லி அந்த தகப்பன் காத்திருந்தானே, அதை காட்டிலும் பன்மடங்கு ஆவலோடு பிதாவாகிய தேவன் உங்களுக்காக தம்முடைய அன்பின் கரத்தை விரித்தவராக, என் மகன் இடத்துல வரமாட்டானா, என்னுடைய மகள் என்னிடத்துல வரமாட்டாளா என்று சொல்லி உங்களை விசாரிப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் விசாரிக்கிறவரை நீங்கள் புறக்கணித்து தழுவீர்களானால் அது எத்தனை வேதனையின் அனுபவம் என்பதை யோசித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் நடந்து போகிறது என்ன? எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போன சீஷர்கள் 2 பேர் துக்கத்தோடு போய் கொண்டிருக்கிறாங்க. இயேசு அவர்களோடு கூட நடந்து போகிறார். அவங்கள பார்த்து கேட்கிறார், நீங்கள் துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது தன்னோடு கூட இருக்கிற 2 பேர் துக்கத்தோடு இருப்பதை பார்த்து அவன் விசாரிக்கிறான், ஏன் நீங்க துக்கமுகம் உள்ளவர்களாக இருக்கீங்க? ஆதியாகமம் 47 வாசிக்கிறோம். நெகேமியா 2:2 நீங்கள் வாசிப்பினானால் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்கிறான், நெகேமியாவே நீ துக்கமுகமாய் இருப்பது என்ன? உனக்கு வியாதி கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். நீ என்னோடு தான் இருக்கிறாய், நானும் உன்னோடு தான் இருக்கிறேன், உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் சரீரத்தில் வியாதி கிடையாது எனக்கு தெரியும். ஆனா நீ துக்கமா இருக்கிறிய காரணம் என்ன? இது மனதின் துக்கமே அல்லாமல் வேறு அல்ல. உங்களுடைய மனதின் துக்கத்தை, உங்களுடைய மனதின் வியாகுலங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா அல்லது புறக்கணித்திருக்கிறீர்களா? 4வது நபர் புறக்கணிக்கப்படுகிறார் என்று சொன்னால் தன்னை விசாரிக்கிறவரை அவன் புறக்கணிக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். மாத்திரமல்ல, 3வதாக லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்.
என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறக்கணிக்கப்படுகிற நான்காவது நபர் யார்? தன்னை பரிசுத்தமாக்குகிறவர். பரிசுத்தமாக்குகிறவரை நீ புறக்கணித்து விடுவாயானால் உன் வாழ்க்கை எப்படி பரிசுத்தமா இருக்கும்? உன் வார்த்தை எப்படி பரிசுத்தமா இருக்கும்? உன்னுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி பரிசுத்தமா இருக்கும்? ஏன் பரிசுத்தமா தான் இருந்து ஆகணுமா? வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. நீ தேவனை தரிசிக்க வேண்டுமா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தேவன் உங்களுக்காக நியமித்த நன்மை சுதந்திரிக்க வேண்டுமா? அதுக்கு நீ பரிசுத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தம் ஆக்குகிறவர் யார்? அவர்தான் தேவனாய் கர்த்தர். அந்த தேவனாகிய கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நீ அவரை புறக்கணித்து விட்டால் உன் வாழ்க்கை எப்படி அம்மா பரிசுத்தமாகும்? உன் வாழ்க்கை எப்படி பரிசுத்தமாகும்? ஒருவேளை நீதிமொழியிலே சொல்லப்பட்டது போல 30:12 நாம் வாசிக்கிறோம், தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. உங்க பார்வைக்கு நீங்கள் சுத்தமாய் இருக்கலாம், அதனால நீங்க நன்மை பெற முடியாது. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் சுத்தமா இருக்க வேண்டும். ஆண்டுடைய பார்வையிலே நீங்கள் சுத்தமா இருக்க வேண்டும். காரணம் 50 சங்கீதம் 5 வாசிக்கிறோம், பலினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை உன்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாக்குகிறவரை நீ புறக்கணித்து விடாதே. ஏசாயா 66:17 நாம் வாசிக்கிறோம், தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிறவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன்னைத்தானே பரிசுத்தமாக்க முடியாது, பரிசுத்தமாக்க முடியாது. பரிசுத்தமாக்குகிறவர் உனக்குள்ளே வந்தாதான் உன் வாழ்க்கை பரிசுத்தமாகும். நீ நினைக்கலாம், அவங்களோட பரவாயில்ல, முந்தைய விட நான் எவ்வளவோ பரிசுத்தமா இருக்கிறேன். ஆனால் பரிசுத்தமாக்குகிறவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரா என்பதை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக 4வது வாசிக்கிறோம், ரூத்தின் புஸ்தகம் 1:6 வசனத்திலே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். அவர் உன் தேவையை சந்திக்கிறவர். புறக்கணிக்கப்படுகிற 4வது நபர் யார்? உன் தேவையை சந்திக்கிறவர். உங்க தேவை நிறைவேற வேண்டுமா? உங்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டுமா? உங்க காரியம் வாய்க்க வேண்டுமா? அதை நிறைவேற்றுகிறவர், தேவையை சந்திக்கிறவர் உங்களோடு இருக்கிறாரா என்பதை கவனிங்க. அவரை புறக்கணிச்சு தள்ளிடாதீங்க. அவர் தேவையை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீங்கள் உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டுமே. வேதம் சொல்கிறது, ராஜா மூவருடைய பெயரை சொல்லி நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொன்னான். எந்த காரணத்தை கொண்டும் 4வது நபர் வந்துவிடக்கூடாது. ஆசீர்வாதமும் நன்மையும் விடுதலை எனக்கு வேணும், ஆசீர்வதிக்கிறவர் வேண்டாம். ராஜா அன்றைக்கு சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த 4வது நபருக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற இடம் என்ன? அந்த 4வது நபர் யார்? அதைத்தான் 4 வார்த்தைகளை வாசித்தோம். முதலாவது, அவர் ரட்சிக்கிறவர், இரட்சகர். 2வது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். 3வது, அவர் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர். மாத்திரமல்ல, உங்கள் தேவையை சந்திக்கிறவர். இந்த 4 காரியங்களில் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமானா அவர் இல்லாமல் எப்படி கிடைக்கும்? ஒரு விசை கண்களை மூடி நான் ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்று இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சாயலை உடைய அந்த 4வது நபருக்கு தன் வாழ்க்கையில எந்த இடம் கொடுத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து மனம் திரும்ப உதவி செய்யும். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது, நல்ல வார்த்தை தான். அதே வேளையில கஷ்டத்தினால நம்ம கர்த்தரை பிடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் கர்த்தரை பிடிச்சிருக்கிறாங்களா என்பதை உணர்ந்து உம்மை தங்கள் வாழ்க்கையில இணைத்துக் கொள்ள உதவி செய்யும். உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.